ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு. என்னென்னு தெரியல, திடீர்னு என்னோடய ஏத்தர் ஸ்கூட்டர் வந்து ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. நல்லா தான் ரன் ஆகி வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு ஷாப்பில் ஏறி கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு திரும்பி வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன், ஸ்டார்ட் ஆகலை. இந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்ப ப்ரெஸ் ஸ்டார்ட்டு அப்படின்னு சொல்லி வந்துக்கிட்டே இருக்குது. ப்ரெஸ் பிரேக் அண்ட் ஸ்டார்ட்டு. ஆக்சுவலி பிரேக்கு பிடிச்சிருக்கேன், உங்களுக்கே தெரியும் வீடியோவில். இப்படியே வந்துக்கிட்டே இருந்துச்சு, வண்டியே ஸ்டார்ட் ஆகலை. என்னடா பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலை. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஏத்தர் இந்த ஸ்கூட்டர் சரி பண்ணி கொடுத்தாங்களா இல்லையா, அவங்க என்னென்ன மாதிரி இதை ஹேண்டில் பண்ணாங்க, இப்படிங்கிற எல்லா விஷயமும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபைனல் வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனில் இருக்கிற ஏத்தர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். அதில் சப்போர்ட்டுங்கிற டேபுக்கு போங்க. சப்போர்ட்டுன்னு போகிறப்ப செகண்ட் ஆப்ஷன் ரோட் சைடு அசிஸ்டண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அதுக்கு நீங்கள் கால் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு இன்கம் கால் வரும். ஆக்சுவலி அந்த காலில் நாங்கள் என்ன பேசணும், அவங்க எப்படி இதை செய்ய சொன்னாங்க அப்படிங்கிறத நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அந்த வாய்ஸ் கிளிப் உங்களுக்காக. 4/7 தான் சார். ஓகே. இப்போ வண்டி வந்து டோ பண்ணி அவங்க போய் சர்வீஸ் சென்டரில் கொண்டு போய் சேர்த்துருவீங்க. ஆமாம் சார். இதுக்கு நான் எந்த சார்ஜும் பே பண்ண வேணாம்ல? இந்த டோயிங்க்கு நீங்கள் எந்த சார்ஜஸ் பே பண்ண தேவையில்ல. நடுவில் ஏதாவது டோல் இருந்தால் மட்டும் தான் பே பண்ணால், அதுவும் 10 கிலோமீட்டர்ஸில் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். இல்லை டோலே இல்லை. ஒன்று உங்கள் ஷோரூமுக்கும் இங்கேயும் 10 கிலோமீட்டர்ஸ். ஓகே சார். வண்டி பக்கத்தில் தானே இருக்கீங்க இப்போ? நான் வண்டியை விட்டு ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி நிற்கிறேன். வண்டி கிட்ட போகணுமா? ஓகே. லொக்கேஷன் லொக்கேஷன் அப்டேட் பண்ண முடியும்ல சார்? உங்ககிட்ட ஸ்மார்ட் ஃபோன் வித் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது தானே சார்? ஆமாம், இருக்குது. ஓகே. ஸோ ஒன்ஸ் ரைசிங் த ரிக்வெஸ்ட் நம்பர் உங்களுக்கு ஃபோன் ரெஜிஸ்டர் கான்டாக்ட் நம்பரில் வரும். ப்ளஸ் ஒன் மோர் லிங்க் வரும். அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் லொக்கேஷன் அவங்க அப்டேட் பண்ணலாம். அப்டேட் பண்ண 10 நிமிஷம் தான் உங்களுக்கு சப்போர்ட்டிங் கால் பண்ணுவாங்க சார் உங்களுக்கு. சரி. அதாவது இப்போ அதுக்கு நான் வண்டி கிட்ட நிற்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் தள்ளி நின்றாலும் பிரச்சனை இல்லைல்ல? இல்லை அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நீங்கள் அப்டேட் பண்ணிடலாம். சரி. இப்போ எனக்கு ஒரு ஓகே சார். வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் சார் இது தவிர? வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் சொன்ன லிங்க் எனக்கு வரலையே. வந்திருக்கேன். டியர் கஸ்டமர் கைண்ட்லி ஹெல்ப். அதை வந்து செலக்ட் ஓகே சார். ஆமாம் சார். லிங்க் கிளிக் பண்ணிவிட்டு லொக்கேஷன் கெட் லொக்கேஷன் கொடுத்து சப்மிட் கொடுத்துருங்க. வேறு எந்த ஃபோட்டோவும் அப்லோட் பண்ண தேவையில்லை சார். ஓகே. சரிங்களா? ஓகே சார். தேங்க்யூ ஃபார் கான்டாக்டிங் ஏத்தர் எனர்ஜி ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் சார். அவங்கள்ட்ட பேசி ஒரு வித்தின் 10 மினிட்ஸில் எனக்கு இன்னொரு கால் வந்துச்சு. அந்த லொக்கேஷனை ஷேர் பண்ண சொன்னாங்க. ஷேர் பண்ணதுக்கப்புறமேட்டு இந்த டிரைவர் நம்பரு எனக்கு கொடுத்தாங்க. இந்த டிரைவர் ஆட்டோமேட்டிக்காக அந்த டிரைவர் எனக்கு கால் பண்ணாங்க. டிரைவர்கிட்ட பேசினேன். டிரைவர் வந்து என்னோடய ஸ்பாட்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தள்ளி நின்றுருக்காரு. நின்றப்ப ஒரு 1/2 அன் ஹவரில் வந்துடுவேன் சார் அப்படின்றாரு. அவர் சொன்னாப்புல கரெக்டாக 1/2 அன் ஹவரில் வண்டிக்கிட்ட வந்துட்டார். வண்டிக்கிட்ட வந்தோன்னா அவங்களே டோ பண்ணி நாங்கள் சர்வீஸ் சென்டர் கொண்டு போய் இதை என்னென்ன ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னாங்க. நான் கேட்டு இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு யார் இந்த சார்ஜஸ்லாம் யார் பே பண்ணுவோம், இதெல்லாம் கம்பெனியை பார்த்துக்கணும் சார், உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி அவங்களே சர்வீஸ் சென்டர்லேருந்து கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லி நானும் வண்டி எடுத்துகிட்டு போய் சொல்லிட்டேன்.
பண்ணி கொண்டு போனாங்க. நெக்ஸ்ட் டே எனக்கு மார்னிங் ஏத்தர் சர்வீஸ் சென்டர்லேருந்து கால் வந்துச்சு. சார் உங்கள் வண்டி ரெடி ஆகிடுச்சு, நீங்கள் வந்து பிக்கப் பண்ணிவிட்டு போங்க அப்படின்னாங்க. நானும் அதே மாதிரி சர்வீஸ் சென்டர் போனேன். போய் வண்டி ரெடியாக இருந்துச்சு. என்ன ப்ராப்ளம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன். சார் ஒரு சாஃப்ட்வேர் கரப்டான விஷயம்னால அது ஹேங் ஆகிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. எந்த ஒரு ஸ்பேர் பார்ட்ஸோ எதுவும் மிஸ்டேக் ஆகலை, பட் ஒரு சாஃப்ட்வேர் இஷ்யூ, அது நாங்கள் வந்து சிஸ்டத்தில் கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க கொடுத்துட்டாங்க. இதுக்கு எனக்கு எந்த விதமான சார்ஜும் அவங்க பே பண்ணலை. பட் ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, எந்த ஒரு வண்டியுமே கெட்டே போகாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம எத்தனை லட்சத்துக்கு கொடுத்து வாங்கினாலும் அந்த வண்டி எப்படியாவது ஏதாவது ஒரு விஷயத்தில் அது பிரேக் டவுன் ஆகலாம். இது வந்து அந்த சர்வீஸ் சென்டர் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வண்டி வந்து நல்ல வண்டியா இல்லை அது ரொம்ப பேடான விஷயமா அப்படிங்கிறத நம்ம வந்து முடிவெடுக்க முடியும். அந்த விஷயத்தில் பார்த்தா ஏத்தரை வந்து உண்மையிலே பாராட்டலாம். அவங்க வந்து பிரேக் டவுன் ஆனோன்னு அவங்க இந்த மாதிரி சப்போர்ட்டுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ண வித்தின் ½ அன் ஹவரில் எனக்கு வண்டி எடுக்க ஆள் வந்துட்டாங்க. இந்த மாதிரி சப்போர்ட்டு நல்லா இருந்துச்சுன்னா உண்மையிலே நம்மளுக்கும் ஹாப்பியாக இருக்கும், வண்டி வாங்குறவங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும். அந்த விஷயத்தில் உண்மையிலே நான் ஹாப்பி தான். அதுக்கப்புறமேட்டு இந்த வீடியோ எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 5 மந்த் ஆகிடுச்சு. ஏன்னா நான் ஏன் ஒன்றும் போஸ்ட் பண்ணாமல் இருக்கேன்னா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி எதுவும் பிரச்சனை வருதா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ஒரு 5 மந்த்தாக வந்து எந்த ஒரு பிரச்சனையும் எனக்கு வரலை இது வரைக்கும். ஸோ வந்து ஆக்சுவலி மை ஒப்பீனியன் இந்த சர்வீஸை பற்றி ரொம்ப குட்டு தான். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி ஏத்தரை பற்றி நிறையா விஷயங்கள் நம்ம சேனலில் வரும். ஓகே guys, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். There's no mercy in this world, just hunger thirsty persons in different versions, each new update that shit worse.